சுகர் சிரப்பில் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச ஸ்ட்ராபெர்ரி பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் 2 ஃப்ரூட் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வேணும்னா கோவா, பப்பாயா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து கோவா ஆட் பண்ணும்போது பிங்க் கோவா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் அப்படியே ஸ்ட்ராபெர்ரி அரைச்சதுலேயே ஆப்பிள் போட்டு அரைச்சதுனால அது ரெட் கலரில் இருக்குது. அடுத்து பைனாப்பிளையும் அரைச்சி அதை வந்து வடிகட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் திப்பி திப்பியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக. இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுற போகிறோம். கொதிக்க விடும்போது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி அப்பப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லைனா சைட்லலாம் மட்டும் திக்காகும், சென்டரில் வந்து ரொம்ப லிக்விடாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே உங்களுக்கு தேவைப்பட்டால் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுனால நான் லெமன் ஆட் பண்ணலை. இது வந்து நான் ஒரு 4 டேஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இப்போ நம்ம ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி, ப்ரெட்டு எதோட வேணாலும் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து வீட்லேயே நம்ம கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கும்போது இதில் ப்ரிசர்வேட்டிவ்லாம் நம்ம எதுவும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஹோம்மேட் ஜாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.